Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu, may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu, wa ashhadu an la ilaha illallah wa anna Muhammadan abduhu wa rasuluhu. A'udzu billahi minasy syaithanir rajim. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியமிகுந்த எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகுமாம். அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில திகைக்க வைக்கும் தீர்ப்பு நாள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கை தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், "குலிகல் இன்சான தஈஃபா." மனிதர்களை நாம் பலகீனமாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மனிதனுக்கு நிறைய பலகீனம் இருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய பசி பலகீனம் தான், நம்முடைய உறக்கம் பலகீனம் தான், நமக்கு ஏற்படக்கூடிய மறதி அதுவும் பலகீனம் தான். இந்த பலகீனத்திலே ஒன்று தவறு செய்வது. பசி இல்லாமல் மனிதனால் இருக்கவே முடியாது, உறங்காமல் மனிதனால் இருக்கவே முடியாது. அது ஒன்று தவறில்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. யாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தவறு என்பது நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இறைவன் மனிதனை தவறு இழைக்கக்கூடியவனாகவே படைத்திருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லும் போது அதை தவிர்த்து ஒரு மனிதனால் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியமற்றது, நடக்கவே நடக்காது என்று உறுதியாக சொல்லலாம். இதான் மனிதனுடைய வாழ்க்கை. இருந்தாலும் நம்முடைய பாவங்களை கட்டுப்படுத்தணும். தவறு செய்பவனாகத்தான் அல்லாஹ் படைத்திருந்தாலும் எல்லா பாவத்தையும் நீ செஞ்சுட்டு வான்னு அல்லாஹ் அனுமதிக்கலையில. உனக்கு எப்பெல்லாம் திருடணும்னு தோணுதோ திருடிட்டு வா அப்படின்னு எல்லாம் சொன்னானா, எப்பெல்லாம் உனக்கு கொலை செய்யணும்னு தோணுதோ கொலை செஞ்சுட்டு வா அப்படின்னு எல்லாம் சொன்னானா, எப்பெல்லாம் உன்னுடைய உணர்ச்சி பொங்குகிறதோ அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் நீ விபச்சாரம் என்ற உறவில் கூட ஈடுபட்டுக் கொள் என்று அல்லாஹ் அனுமதித்தானா? தெரியாமல் ஒரு மனிதனிடத்தில் பாவம் நடக்கக்கூடிய ஆட்கள் அல்லாஹ் படைத்தாலும் வெறும் பெரும் பாவங்களில் வீழ்ந்து விடாமல் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியமான ஒன்று. பாவங்களில் இருந்து எப்படி நம்மை கட்டுப்படுத்துவது? அதுக்கு என்னதான் வழி? யாராவது ஒரு அதிகாரம் உடையவர்கள் நம்மை சரியாக கவனித்துக் கொண்டால் நாம பாவம் செய்யாமல் இருந்துடலாம் அப்படியா? அவருடைய பார்வையில் படாத வண்ணம் பாவத்தை செய்யும். தப்பு நடக்க கூடாதுன்னு சிசிடிவி கேமரா வைக்கலாமே, சிசிடிவி கேமராவை மறைச்சிட்டு கூட தப்பு நடக்கத்தானே செய்யும். ஒரு மனிதனுடைய அதிகாரத்திற்கு
கட்டுப்பட்டு நாம இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் தவறு நடக்கத்தான் செய்யும். நல்ல கல்வி நாம பெற்றிருந்தால் தவறு நடக்காதா என்று கேட்டால், எவ்வளோ அதிகமாக நீங்கள் படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிருந்தாலும் பாவங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்ப இந்த பாவத்தை கட்டுப்படுத்த என்னதான் வழி என்று கேட்டால், அதற்கு இஸ்லாம் ஒரு வழியை சொல்லுகிறது. திகைக்க வைக்கக்கூடிய ஒரு திருக்குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட காலம் ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வயசு. அப்பதான் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தூதராக ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பிய நேரத்தில் அவர்கள் சந்தித்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? நல்ல அறிவாளிகள் நிறைந்த ஊரார்கள், அன்பானவர்கள் நிறைந்த ஊரா, சொல்லக்கூடிய சொல்லை மென்மையாக கேட்டுக்கொள்ளும் பக்குவம் உடையவர்களா? அந்த ஊரில் நிறைந்திருந்ததெல்லாம் யார்? காட்டு மிராண்டிகள். எந்த அளவிற்கு காட்டு மிராண்டிகள் என்று சொன்னால், பழி தீர்ப்பதில் அவர்களைப் போல யாரும் கிடையாது. ஹவுஸ் ஹஸ்ரஜ் அப்படிங்கிற 2 கூட்டத்தார் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பு இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் அப்படிங்கிற 2 கூட்டத்தாருக்கு இடையில நடக்கின்ற இந்த சண்டையை, போரை வார்த்தையாக சொல்லி விளக்கிவிடவே முடியாது. அவ்வளவு பகை தீர்ப்பதில் அவர்கள மாதிரி யாருமே கிடையாது. தன்னுடைய உம்மத்தை, தன் சமூகத்தை ஒருவர் சீண்டி விட்டார். அவர்களில் யாரேனும் ஒருவரை என்ன செய்வாங்க? அழிச்சுவாங்க. தன்னால் அழிக்க முடியாவிட்டால் கூட தன்னுடைய கடைசி நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணுவாங்க. எப்படி வசியத்து? நல்ல வசியத்தெல்லாம் இல்லை. அவர்களின் கூட்டத்தில் ஒருவரை நீ கொல்ல வேண்டும் என்பதுதான் வசியத்து. காட்டு மிராண்டிகள், பேச்சே கிடையாது, கொண்டுட்டு தான் அடுத்த வேலை. அறிவற்ற சமுதாயம், படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, அடிப்படை அறிவால் வேணும்ல. காபாவை சுற்றி 360க்கும் மேற்பட்ட சிலைகள், அந்த சிலைகள் அதை கூட அவர்கள் எப்படி வழிபட்டார்கள் தெரியுமா? நிர்வாணமாக வழிபட்டார்கள். அவங்களுடைய வணக்க வழிபாட்டு முறையே அப்படித்தான். சிலைகள்லாம் யார் என்றால், இப்ராஹிம் நபி அவர்களின் சிலை, ஈசா நபி அவர்களின் சிலை, இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலை, இறைவனாலும் அந்த மக்களாலும் முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு தான் சிலைகள் வச்சிருந்தாங்க. சிலைகளுக்கு முன்னால் எப்படி வணங்குறாங்க? அடிப்படை அறிவே இல்லை. கல்வி அறிவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அடிப்படை அறிவு வேணும்ல. நிர்வாணமா வணங்குறது ஒரு வணக்கமா? அப்படிதான் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ காட்டு மிராண்டிகளா இருக்கிறாங்க, அறிவற்ற சமுதாயமா இருக்கிறாங்க, மூட நம்பிக்கை உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்க அந்த வாடையே கிடையாது. ஒழுக்கம்ன்றது அறவே கிடையாது. தந்தை இறந்து விட்டார், பாப்பா இறந்துட்டார்னா தனிமையில் இருக்கின்ற தன் தாயோடு பிள்ளைகள் உறவு கொண்டு வந்தார்கள். அப்படின்னா பாத்துங்க, ஒழுக்கக்கேட்டினுடைய உச்சகட்ட மகா மோசமான பாவங்கள், காரியங்கள் நிறைந்த சமுதாயத்தில் தான் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் தூதராக அனுப்பப்பட்ட சமுதாயத்தை சொல்ற வார்த்தையெல்லாம் அம்மா சொல்லுங்க, நல்லா இருக்குது, அழகா இருக்குது, கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற சமுதாயம்லாம் கிடையாது. மூடர்கள், முட்டாள்கள், ஒழுக்கம் கேட்டவர்கள், அடிப்படை அறிவில்லாதவர்கள், இந்த சமுதாயத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் தூதரை என்ட்ரி ஆகுறாங்க. இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுப்புகிறவர்கள் கையாண்ட யுக்தி என்ன தெரியுமா? இறைவனுடைய அன்பான வார்த்தைகளை மட்டும் சொல்லவில்லை, இறைவனுடைய பல எச்சரிக்கைகளையும் சொன்னார்கள். இப்ப இங்க நல்வழிப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் கையில் எடுத்த யுக்தி என்ன? அச்சமூட்டுகிறார். அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அன்பாக சொல்லுங்கள், அழகாக சொல்லுங்கள், அறிவுரை சொல்லுங்கள். இதுவும் இஸ்லாம் என்பது ஒரு வகைதான். அதையும் தாண்டி கடுமையாக எச்சரிக்கை செய்யுங்கள். ஏன் இந்த எச்சரிக்கைன்னா,
என்றால் இந்த அன்பும் அரவணைப்பும் எல்லா நேரத்திலையும் ஈடுபடாது. பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றோம், எல்லா நேரமும் அன்பா சொன்னா ஈடுபடுமா? தேவையான நேரத்தில் அந்த பிள்ளைகளை கண்டிக்கணும், கடுமையாக எச்சரிக்கணும், அப்பதான் கட்டுப்படுத்த முடியும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள், அச்சமூட்டுகிறார்கள். எப்படி அச்சமூட்டுகிறார்கள் என்றால் மறுமை என்ற ஒரு நாளை பற்றி, தீர்ப்பு நாளை பற்றி அச்சமூட்டுகிறார்கள். அந்த அச்சமூட்டிய அந்த வாழ்க்கை தான் எப்படிப்பட்ட மூடர்களையும் அறிவற்றவர்களாகவும் ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் இருந்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியா மாற்றினாங்க. எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல. எங்கிருந்து வந்தவர்கள் சஹாபாக்கள் என்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஓதுறமே. இறைவன் சிலாகிக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? வேற வேற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? அல்ல பிறந்ததிலிருந்து ரசூலுல்லாஹ்வின் வழியில் வாழ்ந்து நடந்தவர்களா? அப்படிலாம் இல்லை. ஒரு சிலர் இருந்திருக்கலாம். அதிகமானவர்கள் நான் முன்னால் சொன்ன அந்த சமூகத்தில் மூடத்தனமும் அறிவற்ற செயலும் ஒழுக்கத்திட்ட செயலும் நிறைந்திருந்த அந்த சமூகத்தில் இருந்துதான் நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனிதராக சீர்திருத்தவாதிகளை ரசூலுல்லாஹ் உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம்? பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க ரசூலுல்லாஹ் எதை கையாண்டார்கள் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். எதை பற்றி? வர இருக்கின்ற தீர்ப்பு நாளை பற்றி மக்களிடத்திலே அச்சமூட்டினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். அந்த அச்சமூட்டுதலும் எச்சரிக்கையும் தான் அவர்களை நல்வழிப்படுத்தியது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களின் பக்கம் நாம விழுந்து விடாமல் நம் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, செய்து கொண்டிருக்கிற பாவங்களை விட்டு விடுவதற்கு என்னதான் வழி என்று பார்த்தால் தீர்ப்பு நாளை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், தீர்ப்பு நாளை பற்றி நாமெல்லாம் அறிந்து கொள்ளவில்லையா? நம்பிக்கை கொண்டவர்கள் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புவது, வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நம்புவது, வ குதுபிஹி, வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி, ரசூல்மார்களை நம்புவது, வல் கதிய கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியின்படி நடக்கிறது என்று நம்புவது, வல் பஅஸி பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையும் ஆகிரத் என்ற மறுமை நாளையும் நம்புவது. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்டுதான் இருக்கிறோம். மறுமையை பற்றி தெரிஞ்சு வச்சுதான் இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில பாவம் நடக்கத்தானே செய்யும். மறுமையை தீர்ப்பு நாளை தெரிந்து கொண்டால் பாவத்திலிருந்து நம்மை காக்கலாம் என்றால் இங்கு இருக்கிற அனைவரும், ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தீர்ப்பு நாளை தெரிந்து வைத்துத்தான் இருக்கிறோம். அப்படி பாவம் நடக்குது என்றால் தீர்ப்பு நாளை முறையாக சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு நாளை சரியாக புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவத்தையும் விரும்பி செய்யும் மனிதனாக நாம் இருக்க மாட்டோம். எப்படி சரியா புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கிறீங்களா? குர்ஆன் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட தீர்ப்பு நாளை பற்றியான சில விஷயங்களை நீங்க கவனிங்க. தீர்ப்பு நாள், அந்த மறுமை நாள் அப்படின்னு ஒண்ணு ஏற்படும் அல்லாஹ் சொல்றான். எல்லா மனிதனுக்கும் கணக்கு தீர்க்கப்படுகிற நாள். நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தையும் பாவிகளுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தீர்ப்பாக சொல்ல இருக்கின்ற நாள். அதுதான் அந்த கணக்கு முடிக்கின்ற விசாரணை நாள். அதுக்கு முன்னால பல நிகழ்வுகள் நடக்கும். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிட மாட்டான். மரணிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் மரணம் வரல, கபரில் அடக்கம் பண்ண உடனேயே ஒரு மலக்கை அனுப்பி இவருக்கு சொர்க்கம் இவருக்கு நரகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிட மாட்டான். பல நிகழ்வுகள் இருக்கு, அதை ஒவ்வொன்றாக கவனியுங்கள். தீர்ப்பு நாள் உலகம் அழிகின்ற நெருக்கம், அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகம் அழிவதாக இருந்தால் பல அடையாளங்கள் இருக்கும். உலகம் அழிவதற்கு முன்பு சிறிய அடையாளங்கள்னு சொல்லி நிறைய அடையாளங்களை சொல்றாங்க. பெரிய அடையாளங்கள் என்று ஒரு 10 அடையாளங்கள் சொல்றாங்க. இந்த அடையாளங்கள் நடக்கும் போது என்ன ஆகும்னா மனிதனுக்கு குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த குழப்பம் எது வரைக்கும் நீடிக்கும்? மறுமையில் போய் நிற்கிற வரைக்கும் நீடிக்கும்.
ஒரு அடையாளங்கள் நடக்கும் போது மனிதனுக்கு குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். தஜ்ஜால் என்று ஒருவர் வருவான். அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான். வானத்திலிருந்து மழை பெய்ய சொல்லுவான். மழை பெய்யும். மனிதனை 2 துண்டாக வெட்டி கொன்றுவிட்டு மீண்டும் அவனை சேர்த்து உயிர்ப்பித்து காட்டுவான். பூமியில் விளைச்சல் நடக்கணும்னு சொல்லுவான். ஒரு வார்த்தையில் எல்லாம் நடக்கும். இங்கேயே மனிதனுக்கு குழப்பம் ஸ்டார்ட் ஆயாச்சு. யஜூஜ் மஜூஜ் இந்த கூட்டத்தாரிலிருந்து ஒரு குழப்பங்கள் உருவாகும். சூரியன் கிழக்கே உதிப்பதற்கு பதிலாக மேற்கே உதிக்கும். அப்போது ஒரு குழப்பம் நடக்கும். இப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில மனிதன் இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறனால ஏற்படுத்துறான். அடையாளங்களிலேயே பாதி அழிச்சிரும். அது போக அல்லாஹ் உலகத்தின் முழுமையாக அழிப்பான். எப்படி அழிப்பான்? வானத்தை பார்க்கின்றோம். ஒரு பக்கத்திலே சூரியன், இன்னொரு பக்கத்தில் அழகான நிலா, வானத்தையே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள். இந்த ஒவ்வொரு இறைவனின் படைப்புகளும் ஒன்றோடு ஒன்றாக மோத ஆரம்பிக்கும். அந்த மோதுதல் சாதாரண மோதுதலாக இருக்காது. அது இந்த உலகத்தை அழித்து நாசமாக்கக்கூடிய மோதுதலாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு மரத்திலிருந்து இலைகள் காய்ந்து உதிர்வதை போல இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து கொட்டும். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் கீழே விழ ஆரம்பிக்கும். பூமியில விழ ஆரம்பிக்கும். பூமி பந்து என்பதை 2 துண்டாக பிளக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு பெரிய இந்த அழிவுகள் கண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த காட்சியை மனிதன் பார்த்தால் மனிதனுடைய உள்ளத்திலே தெளிவு இருக்காது. உலகத்தின் மீதான ஆசை இருக்காது. தன் குடும்பத்தின் மீதான அக்கறை இருக்காது. ஒரு சுயநலம் நிறைந்தவனாகவும் ஒரு போதை வயப்பட்டவனாகவும் மனிதன் மாறிவிடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய வசனங்களை பாருங்க. முதல் வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு, அந்த அழிவு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஊட்டும். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாகும். நம்ம எவ்வளவு நாட்களை பார்த்திருக்கிறோம். வாரத்தில் 7 நாட்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களை பார்க்கிறோம். இது மாதிரி இருக்காது. இன்ன ஸல்ஸலத்தி ஸாஅ, அந்த நாள் எப்படி இருக்கும் என்றால் எல்லோரையும் நடுநடுங்க வைக்கின்ற நாளாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எந்த நாளை எல்லாம் பேசுறான்? நாம் எல்லாம் எழுப்பி நிறுத்தப்படும் அல்லவா, அந்த விசாரணை நாள் அல்ல. உலகம் அழிந்து கொண்டே இருக்குமே அந்த நாளை பற்றி அல்லாஹ் பேசுறான். சொல்லிவிட்டு சொல்றான், யௌம தரவுனஹா தத்ஹரு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த நாளில் பாலூட்டுகின்ற தன் பச்சிளம் குழந்தையை ஒரு தாய் மறந்து போய் விடுவார். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாலூட்டுகிற பருவத்தில் இருக்கின்ற குழந்தை. எந்த தாயாவது உலகத்தில் மறந்ததாக செய்தி உண்டா? அல்லாஹ் சொல்றான், யௌம தரவுனஹா தத்ஹரு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த நாளில் பால் குடிக்கின்ற பருவத்தில் இருக்கின்ற குழந்தையை ஒரு தாய் மறந்து போய் விடுவாள். அது மட்டுமல்ல, தன் கருவிலே சுமந்திருப்பதையும் வழிகளின்றி பெற்றெடுப்பாள். இது ரெண்டுமே ஆச்சரியமா இருக்குல்ல. ரெண்டுமே சாத்தியமற்றது உலகத்துல. ஒரு தாய் எதை வேண்டுமானாலும் மறப்பாள், தான் பெற்ற குழந்தையை மறப்பதில்லை. அதுவும் பால்குடி பருவத்தில் இருக்கின்ற குழந்தை என்றால் எந்த தாயும் மறப்பதில்லை. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன் குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்று அலாரம் வைத்ததை போல ஒரு தாய்க்கு நினைவு இருந்துட்டே இருக்கும். தான் உண்பதை கூட மறந்திருப்பார். அதில் எழுந்திருப்பாங்க சில பேர். சிலருக்கு எழுந்திருச்ச உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். டீ குடிச்சிருப்பாரு, காபி குடிச்சிருப்பாரு. கொஞ்சம் லேட்டா ஒரு மதியானம் ஒரு 9 வரைக்கு பிறகு சாப்பிடலான்னு போகும்போதுதான் அவன் இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு டீ குடிச்ச, பல்லு விளக்குனா இல்லையா, பல்லு விளக்குவதை மறந்துவிட்டு சாப்பிட்டவர்கள்
அதை மறந்தவர்கள் இருக்கும். செல்போனை சார்ஜ் போட்டு போயிட்டு சுவிட்ச் போடாம மறந்தவர்கள் இருக்கும். எவ்வளவு மறந்து இருக்குல்ல. என்னைக்காவது ஒரு தாய் நான் குழந்தையை மறந்து விட்டால் என்று செய்தி உலகத்தில் உண்டா? பால்குடி பருவத்தில் இருக்கின்ற குழந்தையை ஒரு தாய் மறப்பானா? சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது. எல்லாம் சொல்றான். அந்த நாளில் உலகம் அழிந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் பால்குடி பருவத்தில் இருக்கின்ற தன் குழந்தையை அந்த தாய் மறப்பார். வேறொரு தாய் இல்ல, பெற்றெடுத்த தாய் மறந்து போவார். தன் கருவில் இருப்பதை வழிகளின்றி ஈன்றெடுப்பார். கருவில் உள்ள குழந்தையை வழி இல்லாமல் ஈன்றார் அப்படின்னு ஒருத்திய சொல்ல முடியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் ஈசா நபி பிறந்த அந்த நிகழ்வை சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளையை ஈன்றெடுக்கிறார். ஈன்ற பெற்ற அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுடைய வழி பிரசவ வழி ஏற்பட்டு அந்த வழியில் அவர்கள் ஒரு பேச்சை மரத்தின் அடிவாகத்திற்கு சென்றார்கள். அரவணைக்கு ஆள் இல்லை, எங்க போறது தெரியாம அல்லாடி என்ன செய்யறாங்க, ஒரு மரத்துல போய் விடுறாங்க. ஒரு பேச்ச மரத்தில் சாய்ந்து அமர்கிறார்கள். அதுக்கு கீழ்ப்பகுதியில் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நீரோடை ஓட செய்கிறார்கள். தண்ணிக்குள்ள இருந்து குழந்தையை பிரசவிக்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட கணவனின்றி அல்லாஹ்வுடைய பேர் அற்புதத்தால் தான் கருவுற்றார்கள். அந்த கருவுற்ற மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட வழி இல்லாமல் பெற்றெடுக்கிறார். உலகம் அழிந்து கொண்டிருக்கிற அந்த நாளில் தன் குழந்தையை பிரசவிக்கின்ற ஒரு பெண் வழி இல்லாமல் ஈன்றெடுப்பார். அதுக்கு அடுத்த வசனத்துல அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்றான், வதலபு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வதரன்னாஸ சுகாகா. இதெல்லாம் நீங்க கேட்கும்போது என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா இவர்கள் போதை எதுவும் சாப்பிட்டு இருப்பார்களோ நினைச்சார்கள். குழந்தையை மறந்து விட்டால், வழி இல்லாமல் குழந்தை பெற்று விட்டால் என்ன நினைச்சிடக்கூடாது, இவர்கள் ஒருவேளை போதை எதுவும் சாப்பிட்டு இருப்பார்களோ, மறப்பதற்கும் வழி இல்லாமல் இருப்பதற்கு நினைச்சாருங்க. ஒமா பூமி சுகாரா, இவர்கள் போதை வயப்பட்டவர்கள் இல்லை. வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், இறைவனுடைய அஸாபின் காரணமாக மறந்திருக்கிறார்கள். ஏன் மறந்தா தெரியுமா? ஒரு தாய் தன் குழந்தையை மறந்ததற்கும் தன் பிரசவ வழியை மறந்ததற்கு காரணம் என்ன? வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அவர்கள் அல்லாஹ்வுடைய அஸாபை கவனித்தார்கள். உலகத்தினுடைய யதார்த்தம் அதான். ஒரு வழியை விட இன்னொரு வழி பெருசா இருந்துச்சுன்னா சிறுசு மறந்து போயிடும். நம்ம ரோட்ல ஒரு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாச்சு, கண்ணோ முன்னோ கால குத்தி ஒரு சின்ன காயம் நம்முடைய காலிலே ஏற்பட்டு இருக்கிறது. அந்த சின்ன வழியோட நம்ம வீட்டுக்கு வரோம். அடிபட்டு போச்சு, வீட்டை போய் மருந்து போடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய அதிர்ச்சி. தன்னுடைய தாயோ தகப்பனோ தன் நேசத்திற்குரிய மனைவியோ பிள்ளையோ யாரோ ஒரு இறந்து கிடக்கின்றார். தன் காலில் ஏற்பட்ட வலி அவனுக்கு தெரியுமா? தன் தலை மண்டை உடைத்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிற அந்த வலி அவனுக்கு தெரியுமா? தன் கை ஒரு பக்கம் உடைத்து கைகளில் இருந்து ரத்தம் வடிந்து ஓடிக் கொண்டிருந்தாலும் தன் நேசத்திற்குரியவர் மரணித்திருந்தால் தன் உடலிலே ஏற்பட்ட வலி நம்மை அறியாமல் மறந்து போயிடும். இதை விட பெருசு, அந்த வழி பெருசு. உயிரிழந்து விட்டாருங்கிற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா இதை விட பெருசு. இந்த வழி ஒரு பெரிய வழியாவே தெரியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், குழந்தையை மறப்பது வழிதான், பிள்ளையை பெற்றெடுப்பது வழிதான். அல்லாஹ்வுடைய அஸாபோடு இதை கம்பேர் பண்ணும்போது இது வழியே கிடையாது. அதனாலதான் ஒரு தாய் தன் குழந்தையை மறக்கின்றார், வழியை மறக்கின்றார், பிரசவ வழியவே மறந்து போகின்றார் என்றால் வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாப் அன்னைக்கு கடுமையா இருக்கு. அப்படி ஒரு நாளாக அல்லாஹ் அஸாப் நிறைந்த நாளாக செய்வான். அந்த உலக அழிவு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை கவனிச்சு பாருங்க, உலகம் அழிந்து கொண்டிருக்கிற அந்த நாள் எப்படி இருக்குங்கிறத இந்த வசனத்திலிருந்து நாம் புரிய முடியும். எல்லாத்தையும் அல்லாஹ் டோட்டலா அழிச்சுட்டான். இறைவனுடைய அதாபு, இறைவனுடைய கடும் அந்த பார்வை இந்த உலகம் எல்லாம் அழிந்து போயிட்டு. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா, மலக்குகளில் ஒருவர் இரண்டாவது சூர் ஊதுவார். முதல் சூர் ஊதும் போதே உலகம் அழிஞ்சாச்சு.
இரண்டாவது சூர் ஒன்று ஊதப்படும். அப்போது அழிந்து போன இந்த மனித சமுதாயம் படைப்படையாக திரண்டு மகிழ்ச்சியிலே ஒன்று கூடும். எப்படி ஒன்று கூடும்? ஏதோ ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் இல்ல, மனித இனம் அத்தனை முதல் மூத்த மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இந்த உலகத்தின் கடைசி மனிதர் சொல்லுவாங்க அவர் வரைக்கும் எல்லாரையும், நபிமார்கள், நல்லடியார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், பாவம் செய்தவர், நன்மை செய்தவர், எல்லாரையும் கொண்டு அல்லாஹ் என்ன செய்வார்னா மஹ்ஷரிலே நிறுத்தி விடுவார். ஏதோ குறிப்பிட்ட இனத்தவர்கள் குறிப்பிட்ட சமுதாயம் கூடுகின்ற இடம் அல்ல மறுமை நாள். உலகத்திலே பிறந்து வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் ஒன்று திரட்டி நிற்கப்படுகின்ற நாள் தான் மறுமை நாள். அந்த நாள்ல சூர் ஊதி எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பி நிறுத்திடுவான். நம்ம எல்லாரும் நின்று இருப்போம். ஒவ்வொரு அடையாளமாக நிறுத்தப்பட்டிருப்போம். அடையாளம் என்றால் எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல பாவம் செய்தவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம்னு கேட்டா, அவன் பாவம் செய்பவன், ஒரு குற்றம் செய்பவன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, அவன் அதுல ஏதாவது ஒரு கிரிமினல் வேலை செஞ்சு அடிபட்டுதான் வச்சுங்க, அதான் அவனுக்கு அடையாளம். ஒரு ஆளு 10 வருஷம் கழிச்சு ஜெயிலுக்கு வராது, அது அவனுடைய அடையாளமும் மாறிடும். இவன் ஜெயிலுக்கு போனவன், கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், திருடன், கலப்படம் பண்ணவன் இப்படின்னு ஒரு அடையாளம் ஆகுது பாத்தீங்களா? அந்த மாதிரி மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வார்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளத்தை வச்சிருப்பான். நல்லவர்களுக்கும் அடையாளம் இருக்கு, கெட்டவர்களுக்கும் அடையாளம் இருக்கு. இதுல நல்லவர்களுக்கான அடையாளம் என்ன? அதுல ஒரு சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த மனிதர்களிலேயே சில பேர் இருப்பார்கள், அவர்களை பார்த்தா கழுத்து உயரமா இருக்கும், நீண்ட கழுத்துடையவர்களா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நீண்ட கழுத்துடையவர்கள் யார் தெரியுமா? தொழுகைக்காக மக்களை அழைக்கின்ற பாங்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த அமலை செய்து வந்தாரே அவர்களுடைய கழுத்துக்கள் உயரமாக இருக்கும். மக்கள் எல்லாம் தொழுகைக்கு அழைத்தார் அல்லவா? ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி பக்கம் வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு தொழுகைக்கு அழைத்தார் அல்லவா? அந்த பாங்குரைத்த முஅத்தினுக்கு அல்லாஹ் ஒரு அடையாளத்தை அவருக்கு ஏற்படுத்துவான். அவருடைய கழுத்துக்கள் உயரமாக இருக்கும். மனிதர்களில் அவர்கள் மட்டும் தனியா தெரிவாங்க. இது ஒரு அடையாளம், நல்லவர்களுக்கான அடையாளமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகையாளிகள் சுஜூது செய்தவர்களின் அடையாளமாக நெற்றியில் இருக்கின்ற இந்த தழும்பு அது அவர்களின் அடையாளமாக இருக்கும். இது மாதிரி நல்லவர்களுக்கு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதை போல கெட்டவர்களுக்கான அடையாளத்தையும் சொல்றாங்க. பாவிகளுக்கான, தீயவர்களுக்கான அடையாளத்தை சொல்லும் போது ஒரு கூட்டத்தார் இருப்பான். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்களுடைய உடல் எல்லாம் சதைகளுக்கும், முகத்தில் மட்டும் சதை இருக்காது. உடம்புல எல்லாம் சதைகள் இருக்கும், முகத்தில் பார்த்தால் சதை இருக்காது. எலும்பு கூட மட்டும்தான் இருக்கும், மண்டை ஒரு மட்டும்தான் இருக்கும், சதைகள் இருக்காது. இவ்வளவு பயங்கரமான இந்த கோலத்தில் இருக்கிற மனிதன் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தன் தேவைக்கு மேலான யாசகம் கேட்டான். தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்கு, இருந்தாலும் பிறருக்கு கையேந்தி கேட்டு கேட்டு தன் வாழ்க்கையில யாசகம் நிறைந்த ஒரு பிச்சைக்காரனை போல இவன் வாழ்ந்து வந்தான். பிச்சை எடுக்கிறது தப்பல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு பிச்சை எடுக்கலாம், அது ஓகே. சில பேருக்கு தன்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தால் கூட இன்னொரு ஆளுக்கு வாங்கி செலவு பண்றதுல அதுல ஒரு சொர்க்கம் இருப்பான். இன்னொரு ஆள் தந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு ஆள் யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும், இப்படியே பிறருடைய உதவி எதிர்பார்த்தே சுகம் கண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய முகத்தில் மட்டும் சதை இருக்காது. முகத்தில் சதை இல்லாத ஒரு கூட்டம், அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி பாருங்க. அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கலாம்னா நம்முடைய உள்ளமெல்லாம் எப்படி நொறுங்கி போயிருக்கும். ஒரு படத்தை, ஒரு காட்சியை போன்லயோ டிவிலயோ பார்க்கிறோம், உடம்பெல்லாம் சதை இருந்து முகத்துல மட்டும் சதையில எலும்பு இருக்குது. அதை பார்த்துட்டு நைட்டு நிம்மதியா தூக்கம் வந்துருமா? அது பார்த்த உடனே நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன, அது ஒரு மாதிரியான ஒரு பயத்தை, இதயத்தை எல்லாம் நொறுக்கக்கூடிய அங்க இருக்கிறது.
நாம நேருக்கு நேரம் ஒரு காட்சியை பார்க்கிறோம், இதயம்லாம் நொறுங்கி போகுதுல்ல. மறுமையில ஒரு கூட்டமே பிடித்திருப்பார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது உள்ளத்துக்குள் ஏற்படுகின்ற பயம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தைகளை சொல்லிவிடவே முடியாது. நம்முடைய இதயத்தை எல்லாம் நொறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த காட்சிகள் இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படும். இன்னொரு கூட்டத்தார் இருப்பாங்க. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தலைகீழ நடப்பாங்க. நாம சொல்லுவோம்ல, காசு வந்தா போதும், தலைகீழ நடப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தலைகீழ நடந்து வருவான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. காசு வந்தா போதும், பதவி வந்தா போதும், திடீர்னு அவன் தலைகீழ நடக்க ஆரம்பிச்சிருவான்னா செய்யறது எல்லாம் தப்பு தப்பா செய்வான். அதுக்குதான் அவன் அப்படி சொல்றோம், தலைகீழ நடக்கிறான். மறுமையில தலைகீழ நடப்பான்னா பேச்சுக்கெல்லாம் இல்லை, உண்மையிலேயே தலைகீழ தான் நடப்பான். தலைகீழ என்பதை எப்படி தெரியுமா? தன் முகத்தை தரையில் வைத்து கால்களை மேலே வைத்து நடப்பார்கள். கால்களால் நடக்கிறத முகத்தை தரையில் வைத்து நடந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதரே, முகத்தை தரையில் வைத்து எப்படி நடக்க முடியும்? முகத்தை தரையில் வச்சா நடக்க முடியுமா? முகம் என்ன அப்படி ஒரு தாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு திடமான சதை பகுதியா முகம்? காலில் உள்ள சதை இருக்குது, உள்ளம் காலுடைய உள்ளம் கைகளுடைய சதை பகுதி இருக்குல்ல, இதுவும் மேற்தோல் பகுதி ஒண்ணு கிடையாது. இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. மேற்தோல் பகுதி கொஞ்சம் நைஸா இருக்கு. லேசான தோல் பகுதி தான் முகம். சின்ன கீறல் பட்டால் கூட, சின்ன கீறல் என்ன, முகத்தில் ஏற்படக்கூடிய சிறிய பருவு இருக்கு பாத்தீங்களா, இது நோண்டுல சின்னதா கையில பெரிய காரியம் அதை கூட தாங்கிடுவோம். சின்ன பரு முகத்தில் வந்தால் அது ஒரு பெரிய வேதனை நமக்கு ஏற்படுத்தும். ஏனென்றால் முகத்தினுடைய சர்ம பகுதி, சதை பகுதி ரொம்ப லேசானது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாரையும் முகத்தில் அடிக்காதே. ஏன் சொன்னாங்க? முகம் ரொம்ப லேசானது. ஒரு அடி அடிக்கும் போது திடீர்னு இறந்தாலே இறந்துடலாம். மூசானது இறந்தா செஞ்சாங்க. ஒரு குத்து விட்ட உடனேயே நான் சமுதாயத்துக்கு தன்னுடைய ஊர்க்காரனுக்கு எதிராக சண்டை போட போய் ஒரு ஆளை குத்துனாங்க, அவன் ஸ்பாட்லயே போச்சு. மூசாவுக்கு அதனால பயந்துட்டு வேற ஒரு ஊர்ல போயிருந்தான் தூதர் ஆகிறதுக்கு முன்னால. முகத்தில் அடிக்க வேண்டாம்ங்கிற சட்டம் கூட இருக்கு. முகம் லேசான பலன். அந்த முகத்தை தரையில் வைத்து தான் நடந்து வருவார்கள். முகத்தை தரையில் வைத்து நடந்து வருவது எவ்வளவு வேதனை, உச்சகட்டம். நடக்க முடியுமா? சாத்தியமாக சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்படி அல்ல, எப்படி முடியும் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுக்கே பெரிய வேலை இல்லை. கால்களால் நடக்க வைத்த இறைவனுக்கு முகத்தால் நடக்க வைப்பது அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டமான வேலையா? உன்ஃபயகுன் ஆகு என்ற ஒரு கட்டளையின் வழியாக எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் முகத்தால் நடக்க சொன்னாலே போதுமே. முகத்தால் நடப்பது இறைவனுக்கு மிகப்பெரிய காரியங்கள் அல்ல, கஷ்டமான வேலைகள் அல்ல. இறைவன் நடக்க வைப்பான். ஒரு கூட்டத்தால் முகத்தால் நடந்து வருவார்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்து இருக்கின்றோம். அந்த முகத்தால் நடந்து வருபவர்களின் கூட்டத்தில் ஒருவராக கூட நாம் இருந்துவிடக் கூடாதுன்னு பயப்படும். சொல்லக்கூடிய வார்த்தைகளை வெறும் காதுகளிலே மட்டும் கேட்காமல் கற்பனையை கொண்டு வந்து பாருங்கள். முகத்தை தரையில் வைத்து ஒரு கூட்டம் நடந்து வருகிறார்கள். ஏன்? என்ன பாவம் செய்தார் என்றால், முகத்தில் உள்ள உறுப்புகளால், கண்ணை கொண்டு, காலை கொண்டு, நாவை கொண்டு, இந்த முகத்தில் உள்ள உறுப்புகளை கொண்டு பாவம் செய்தவன். தன்னுடைய அறிவை பாவத்திற்காக பயன்படுத்தியவன், தவறிகளம் பிடித்தவன், ஆணவம் கொண்டவன், கர்வம் பிடித்தவன், தனக்கு மூளை, அறிவு, கல்வி இருக்கிறது என்பதற்காக எல்லோரையும் மட்டமாக நினைத்தவன், அமைக்கியவன். உனக்கு தானே பெரிய அறிவு நினைச்ச ஒவ்வொரு கீழே போ, நடந்து போ தலைகீழ. அல்லாஹ் அப்படியும் சிலரை நடக்க வைப்பான். இந்த காட்சியையும் பார்ப்போம். அதற்கடுத்து ஒரு கூட்டம், அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தன் பாவத்திற்கு தக்கவாறு வியர்வைகளில் இருப்பார்கள். சிலருக்கு கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு தோளுக்கு மேல இருக்கும், சில பேருக்கு தலைக்கு மேல இருக்கும். அவர் செய்த பாவத்தின் சதவீதத்திற்கு ஏற்ப அவர்கள் உடலில் இருந்து வேர்வைகள் சுரந்து கொண்டிருக்கும். எல்லாம் இப்படி பல அடையாளங்கள். இன்னொரு கூட்டத்தார் வருவான். அவர்கள் எப்படி என்றால், மனித உடலில் இருக்கின்ற
மலத்துவாரங்கள் இருக்கிற அந்த மலத்துவாரங்களில் மிகப்பெரிய ஒரு கம்புகள் குச்சிகள் ஊட்டப்பட்ட நிலையில வருவாங்க, குச்சிகள் சொருகப்பட்ட நிலையில வருவாங்க. யார் தெரியுமா? மனிதனிடத்திலே மோசடி செய்தவர். மோசடி செய்தவர் அவன் செய்த மோசடியின் அளவுக்கு தக்கவாறு அவர்களுடைய பின் துவாரத்திலே பெரிய பெரிய கொடிகள் ஊட்டப்பட்டிருக்கும். இப்படி ஒரு கூட்டம் வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வருவாங்க. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், உடல் எல்லாம் மனித உடலாக இருக்கும், முகம் மட்டும் கழுதை தலையாக இருக்கும். யார் அவர்கள்? தொழுகையிலே இமாமை முந்தி தொழுதவர்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இமாம் ருக்குவுக்கு போவதற்கு முன்பாக ருக்குவுக்கு சென்றவர்கள், சுஜூது சென்றவர்கள், தொழுகையை முறைப்படி தொழாதவர்கள், அவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். ஒரு அடையாளத்தோடு ரசூலுல்லாஹ் பல அடையாளங்களை சொல்றாங்க. அருமையில எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பி நிறுத்துவான்னு சொன்னா சும்மா எழுந்திருச்சு நிக்கிறது இல்ல. ஒவ்வொருவனும் அவன் செய்த பாவம் என்னவோ அந்த பாவத்திற்கு தகுந்த அடையாளத்தோடு வந்து நிற்பான். இன்னொரு கூட்டம் வரும், அல்லதீன யாக்குலூன ரிபா, ரிபா வட்டி இருக்கிற இந்த வட்டி வாங்கியவனும் வறுமையில் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? சைத்தான் நெருங்கிய சைத்தானால் தீட்டப்பட்ட ஒரு பைத்தியமாக வருவான். வறுமையில ஒரு கூட்டம் வருவான். எப்படி வருவான்? பைத்தியமாவே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு. அவன் யார் தெரியுமா? உலகத்துல வட்டி வாங்கி வட்டி கொடுத்து அதில் சுகம் அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. இந்த கூட்டத்தார் வருவார்கள், பைத்தியக்காரர்களாக வறுமை. இப்படி பல அடையாளங்கள். இதுல நம்மளால எல்லாமே அதோடு எழுப்பி நிறுத்த இருக்கிறான் என்ற அந்த பயம் யாருக்கெல்லாம் உள்ளத்தில் ஏற்படுகிறதோ, இறைவனை அஞ்சி அந்த நாளில் இதுபோன்ற மோசமான அடையாளங்களில் ஒருவரால் இறைவா எங்களை ஆக்கி விடாதே என்ற அந்த பயத்தை, அந்த எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்துப்பார்கள். இவ்வளவு அடையாளங்கள் நடக்கும். இது போக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மறுமையிலே எழுப்பி நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த நாளில் யாருடைய உடலிலேயும் ஆடைகள் இருக்காது, கால்களிலே செருப்பு இருக்காது, எல்லா நிர்வாணிகள். இது சொல்லும் போது நபிகளாரின் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு அழகான கேள்வி ஒன்றை கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அனைவரும் நிர்வாணிகளா? எத்தனையோ கோடான பேர் நிறுத்தப்பட்டிருப்பார்களே, அத்தனை பேரும் நிர்வாணிகளா? ஆண்களும் பெண்களும் கலந்திருப்பார்கள், அத்தனை பேரும் நிர்வாணிகளா? சந்தேகப்படாதீர்கள், அத்தனை பேருமே நிர்வாணிகள் தான். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்களா? அது வெறுப்பா இருக்குமே. பக்கத்துல நிற்கும் போது நிர்வாணிகளாக இருக்கும் போது ஒருவருக்கொருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை மறைக்கணும்னு நினைக்க மாட்டார்களா? எப்படி நினைப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், எப்படி நினைப்பான்? அவருடைய கவனம் எல்லாம் எதை பத்தி இருக்கும்? மானத்தை பத்தி இருக்குமா? மரியாதையை பத்தி இருக்குமா? அவருடைய கவனம் எதை பற்றி இருக்கும்? தாயை பெற்ற தாய் தகப்பனையே கவனிக்க மாட்டான். அந்த நாள்ல நாளை பத்தி கவனிப்பானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அபஸா, அந்த சூராவுல அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒருவன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தன்னுடைய பிள்ளையை பார்த்து, தன் தாயை பார்த்து, தன் தந்தையை பார்த்து, தானே பெற்று வளர்த்த பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவான். லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஸஅது யுக்னி, இவனுடைய கவனம் எல்லாம் வேறொன்றை நோக்கி இருக்கும். எந்த தாயிலே கவனிக்க மாட்டான், தகப்பனை கவனிக்க மாட்டான், மனைவியை பத்தி பிள்ளையை பத்தி எதையுமே கவனிக்காத ஒருவன் நம் மானத்தை பத்தி கவனிப்பானா? தன்னுடைய மறைவுறுப்பு திறந்திருக்கிறதே அதை இல்லாமல் இருக்கின்றேனேங்கிற உணர்வு அந்த நாளில் ஒரு மனிதனுக்கு வரவே வராது. ஏன்? அப்ப அவன் வேறொரு அகரம் பயந்துகிட்டு இருப்பான். அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற அடையாளங்களை பார்க்கலாம். பார்த்தீங்களா? சபை இல்லாத ஒரு மனிதன், தலைகீழாக நடக்கின்ற மனிதன், வேர்வையில் தத்தளிக்கின்ற மனிதன், பின்துவாரத்தில் கொடி ஊட்டப்பட்டிருக்கிற மனிதன், இந்த மனிதர்கள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு என் மானத்தை பத்தி, என் காலில் செருப்பிள்ளைகளை பத்தி கவலை வருவோம். இப்ப இவனுள்ள பார்க்கும் போதே இவ்வளவு பயமாகுது. அல்லாஹ் என்னை என்ன செய்ய போறாங்கிற பயம் மட்டும்தான் இருக்கும். இந்த பயத்துலதான் உறைஞ்சு போய் நிற்பார்கள். அப்படித்தான் உழைத்து போய் நாமளும் இன்ஷா அல்லாஹ் நிற்க போய் நிற்கிறோம். இதுதான் தீர்ப்பு நாள். இதை கவனிச்சு இப்படிதான் இருக்கும் தீர்ப்பு நாள்.
இப்படிப்பட்ட இந்த நேரத்துல மனிதர்களெல்லாம் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற என்ன நடக்குமோ என்ற ஒரு பதட்டத்தில் பயத்தில் உறைந்து போய் இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இறைவன் வருவான். மாணவர்கள் சஃபுவில் மாணவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். இறைவன் வருவான். இறைவன் வந்து அவருடைய சிம்மாசனத்திலே அமர்வான். மனிதர்களிடத்திலே கேள்வி துவங்க ஆரம்பிப்பான். இதுக்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய விசாரணை இல்லை. மனிதன் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற நிகழ்வில் தானே சொன்னோம். இப்பதான் அல்லாஹ் வரா வஜா அலப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, வானவர்கள் சஃபுகள்ல வருவாங்க, அணிவகுத்திருப்பார்கள். அந்த அணிவகுப்புக்கு இடையிலே இறைவன் வருவான். அல்லாஹ் அவருடைய அரிசின் மீது சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டு மனிதர்களிடத்திலே கேள்வி துவங்குவான். கேள்வியை துவங்குறான்னா அல்லாஹ்வுடைய கேள்வி எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய விசாரணை தீர்ப்பு எப்படி இருக்கும், எப்படி ஆரம்பிப்பாங்களா? ஒரு மனிதனை கூப்பிட்டு நீங்க என்னடா நன்மை செஞ்சியா பாவம் செஞ்சியா? அல்ல நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கா அப்படியா? சரி போ சொல்லு. அல்ல நான் நிறைய பாவம் பண்ணிருக்கா தெரியாமட்டா நீ மன்னிச்சிடலாம் அப்படியா? சரி உன்னை கொஞ்ச நாளைக்கு நரகத்துல போட்டுக்கிறடா, போ கொஞ்ச நாள் நரகத்துல கடை, அப்புறம் உன்னை மன்னிக்கிறேன். இப்படி அல்லாஹ்வுடைய பேச்சும் தீர்ப்பும் விசாரணையும் இருக்கவே இருக்காது. இப்படியே மாற்றம். உலகத்துல நாம தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற நீதிபதிகளை எப்படி பார்க்கிறோமோ இந்த மாதிரியான ஒரு நீதி வழங்காத இடத்தில் அல்லாஹ் இருக்க மாட்டான். விசாரிக்காத இடத்தில் அல்லாஹ் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் தான் அந்த விசாரணை நாள். பல மாதங்கள் வருடங்கள் கிடையாது, ஒரே நாள். அந்த ஒரு நாள் உலகத்தில் நீங்கள் கழிக்கின்ற 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். 50,000 வருஷம் போனா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள் அல்லாஹ் எல்லாரையும் விசாரிப்பான். இறைவன் கேள்வி கேட்க மாட்டான். இறைவனுடைய விசாரணை மெத்தட் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஸ்டைல் எப்படி இருக்கும்னு சொன்னா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், எழுப்பி நிறுத்தப்பட்டிருக்க அத்தனை மனிதர்கள் கையிலையும் அல்லாஹ் ஒரு புத்தகத்தை கொடுப்பான். ஒரு புத்தகம் அல்ல, 99 புத்தகங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு புத்தகத்தின் அளவு எப்படி தெரியுமா இருக்கும்? நம்முடைய பார்வைகள் எட்டும் தொலைவு. அவ்வளவு புத்தகத்தை நம்ம உலகத்துல பார்த்ததே கிடையாது. அல்லாஹ் கொடுப்பான். சில பேருக்கு வலதுகையாக கொடுப்பான், சில பேருக்கு அல்லாஹ் முதுகுக்கு பின்புறமாக கொடுப்பான். புத்தகத்தை இடது கையால் முதுகுக்கு பின்புறமாக யார் ஒரு வாங்குகிறானோ அவன் புலம்ப ஆரம்பிப்பான். அல்லாஹ் எனக்கு இடது கையால் கொடுத்துட்டானே, நான் என்ன ஆக போகிறேனோ என்று புலம்புவான். இந்த புத்தகத்தை என் கையில கொடுக்காமல் இருக்க கூடாதா? என் கையில அல்லாஹ் கொடுத்துட்டானே, நான் என்ன ஆக போறேனோ? அந்த புத்தகத்தை பார்க்கும் போதே பயப்படுவான். அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக, உன் புத்தகத்தை திறந்து படித்து பார், நீயே சொல்லு உனக்கு என்ன கொடுக்கணும். புத்தகத்தை நாம் எல்லாரும் 99 புத்தகங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளில் வாங்க இருக்கின்றோம். அதை அல்லாஹ்வின் வலது கையால் வாங்க இருக்கின்றோமா அல்லது முதுகுக்கு பின்புறமாக வாங்க இருக்கின்றோமா என்று தெரியவில்லை. முதுகுக்கு பின்புறமாக வாங்கக்கூடிய கூட்டத்தாரில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். வலது கையால் வாங்கக்கூடியவனாக நாம் இருக்கணும். உன் புத்தகத்தை படித்து பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். திறந்து படிப்பார்கள். நாம் ரகசியமாக வெளிப்படையாக தெரிந்தும் தெரியாமல் செய்த ஒரு தவறுகள் கூட மிஸ் ஆகாமல் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நன்மை தீமை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. பாவங்கள் நிறைய இருக்கிற மனிதன் சொல்லுவான், மீசால தூக்கி அல்லாஹ் எடை போட்டுருவான். புத்தகத்துல எத்தனை பாவம் செஞ்சிருக்காயோ அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு பக்கம், செஞ்ச நன்மை ஒரு பக்கம் அப்படின்னு அல்லாஹ் மீசால அந்த தராசுல எடையை போட்டுருவான். எடை போட்டதுக்கு அப்புறம் மனிதன் சொல்லுவான், கையை பிசைத்து கொண்டே சொல்லுவான், அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாய்ப்பை தாரே, உலகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தாரா என்று மறுமை நாளையில போய் நின்றதற்கு பிறகு மனிதன் கேட்பான். கேட்டுட்டு ஓடுவான். அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்டான், தப்பிச்சு எங்கேயாவது ஓடிடுவாங்க என்று ஓட நினைப்பான். ஓடி ஓடி எங்கேதான் ஓடுவாய்? அல்லாஹ் சொல்லுகின்றார், புது ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு. அந்த ஓடுகிற மனிதனை பிடிங்க. ஓடுகின்ற மனிதனை பிடித்து நரகத்தினுடைய மைய பகுதியில் நடு பகுதியில் தூக்கி வீசுங்க என்று அல்லாஹ் அவனை தூக்கி வீச சொல்லுவான்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலைகளை கண்முன்னே கொண்டு வந்து பாருங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாமும் அந்த மனுஷரிலே நிற்க இருக்கின்றோம். யாரும் தப்பிப்பவர்கள் இல்லை. தீர்ப்பு நாள் வராமல் போவதும் இல்லை, நிச்சயம் நடக்கும். அந்த நாளில் நாம எந்த அடையாளத்தோடு நிற்கிறோம்? நல்லவர்களின் அடையாளத்தில் எழுப்பப்பட இருக்கிறோமா, பாவிகளின் அடையாளத்தில் எழுப்பப்பட இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவனிடமிருந்து வழங்கப்படுகிற புத்தகத்தை வலது கையால் பெற இருக்கிறோமா, முதுகுக்கு பின்புறமாக பெற இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் சிலாகித்து சொல்லி அவனை முகத்துக்கு நேராக பார்த்து இறைவனின் காலிலே சுஜூது செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, இறைவனால் கோபப்பட்டு இறைவனுடைய நரகத்திற்கு ஆளாகி நரகத்திலே தூக்கி வீசக்கூடிய அந்த அதாபுகள் நிறைந்த பாவிகளின் பட்டியலிலே நாம் இருந்துவிடக் கூடாது என்றார். அத்தகைய தீர்ப்பு நாள் வருவதற்கு, மறுமை நாள் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையை நல்லொழுக்கப்படுத்துவோம், சீர்படுத்துவோம், சிறப்பாக மாற்றுவோம். இறைவனும் இறை தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அத்தகைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றுவோம். இந்த தீர்ப்பு நாள் திகைப்பை ஏற்படுத்துகின்ற, மனித உள்ளத்தை நொறுங்க வைக்கக்கூடிய, அச்சமூட்டக்கூடிய இந்த தீர்ப்பு நாளை இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் இறுதி நேரம் வருகிற வரைக்கும் ஒவ்வொரு மணி துளிகளிலேயும் இந்த தீர்ப்பு நாளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருங்கள், படித்துக் கொண்டே இருங்கள், இதை பற்றி எண்ணங்களை வளர்த்துக் கொண்டே இருங்கள். அதுதான் பெரும் பெரும் பாவங்களிலே நாம் வீழ்ந்து விடாமல் நம்முடைய உள்ளத்தை காப்பாற்றும் என்பதை உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.